வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி ரிமெம்பர் சீசர் ரிட்டன் பை கார்டன் டேவியாட். இவங்களோட புனைப்பெயர் அதாவது பெண் நேம் என்னன்னா மிஸ் எலிசபெத் மெக்டோனஸ். இவங்க ஒரு ஸ்காட்டிஷ் பார்ன் நாவலிஸ்ட் அண்ட் பிளே ரைட். இவங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அதாவது இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்டில் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நாவல்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நேமில் எழுதியிருக்காங்க, அதாவது என்ன புனைப்பெயரில் நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காங்கன்னா ஜோசஃபின் டை. உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த சப்ளிமெண்ட்ரி அதாவது ரிமெம்பர் சீசருங்கிறது ஒரு பிளே டைப்பில் தான் இருக்கும், அதாவது ஒரு ட்ராமா டைப்பில் தான் இருக்கும், கான்வர்சேஷன் டைப்பில். நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜூலியஸ் சீசர்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அவங்கள பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எதனாலன்னா ஜூலியஸ் சீசருக்கும் இந்த கதைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஜூலியஸ் சீசரோட ஃபேமிலி வந்து ஒரு வெல்தி ஃபேமிலி கிடையாது, அதாவது ரொம்ப ரிச் ஃபேமிலிலாம் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு 16 வயசு இருக்கும்போது ஜூலியஸ் சீசரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு ஹெட்டாக இருக்கிறது ஜூலியஸ் சீசர் தான். ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு வெல்த்தியாக இல்லாட்டா கூட அவர் வந்து படிப்புலலாம் ஆர்வம் காட்டியிருக்காரு. எஜுகேஷன் அதாவது லா படிச்சிருக்காங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லாம் படிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறி ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு பிரில்லியண்டான மிலிட்ரி ஜெனரலாகவும் ஆகிடுறாரு. அது மிலிட்ரி ஜெனரல்னா யாரு, மிலிட்ரியில் தளபதின்னு இருப்பாங்கல்ல, அந்த பொசிஷனுக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் லைஃப்லேயும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு. அதாவது ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அரசியல்வாதியாக மாறிடுறாரு. அதாவது ரோமன் மொனார்ச்சாவே மாறிடுறாரு, அதாவது ரோமனில் ஒரு அரசியல்வாதியாக மாறிடுறாரு. இந்த மாதிரி அவர் லைஃப்பில் வந்து முன்னேறது நிறைய ரோமன் செனேட்டர்ஸ்க்கு பிடிக்கல. ரோமன் செனேட்டர்ஸ்னால் அந்த சபா உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல ரோமனில், அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இவரை வந்து உயிரோட விட்டுருந்தா இவர் வந்து இவரோட திறமையால் ரோமன் எம்பையருக்கே ஒரு கிங்காக மாறினாலும் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செனேட்டர்ஸ்லாம் பயப்படுறாங்க. அதனால இவரை வந்து எப்படியாவது கொல்லணும்னு முடிவு பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. அப்படி கொலை செய்யப்பட்ட நாள் எந்த நாள்னா 15th மார்ச். அவர் அப்படி கொலை செய்யப்பட்ட நாளை வந்து எப்படி கூப்பிடுறாங்கன்னா த ஐட்ஸ் ஆஃப் மார்ச். அதாவது 15th மார்ச்சை வந்து என்ன சொல்றாங்கன்னா த ஐட்ஸ் ஆஃப் மார்ச். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாமா? ரிமெம்பர் சீசர் இந்த ஸ்டோரியில வந்து மெயின் கேரக்டர் யாருன்னா ஒரு ஜட்ஜ். அவரோட நேம் லார்ட் வெஸ்டன். அந்த ஜட்ஜ் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு ஜட்ஜு, நேர்மையா இருப்பாரு. ஒரு நாள் அவர் வந்து அவரோட பாக்கெட்ல ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து பார்க்குறாரு. அந்த பேப்பர்ல என்ன ஸ்கிரிபிள் பண்ணியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னா ரிமெம்பர் சீசர்ன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த ஜட்ஜ் லார்ட் வெஸ்டனுக்கு ரொம்ப பயம் தாங்க முடியல. ரிமெம்பர் சீசர் அப்படின்னோடனே அவர் வந்து சீசர் வந்து கொல்லப்பட்டாங்கல்ல, அதை வந்து நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கே. அப்போ வந்து சீசரை மாதிரி ஜூலியஸ் சீசர் மாதிரி நம்மளே கொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாரு. சரி, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் உள்ள கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்துடலாம். இதில் மொத்தம் 3 கேரக்டர்ஸ் தான். லார்ட் வெஸ்டன் இவங்க யாருன்னா ஜட்ஜ். நெக்ஸ்ட் கேரக்டர் ரோஜர் செட்விண்ட். இவங்க அந்த ஜட்ஜ் லார்ட் வெஸ்டன் இருக்காங்கள அவங்களோட அசிஸ்டண்ட். தேர்ட் கேரக்டர் லேடி வெஸ்டன். இது யாருன்னா லார்ட் வெஸ்டன், அதாவது அந்த ஜட்ஜ் இருக்காங்கல்ல அவங்களோட ஒய்ஃப். இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுதுன்னா லார்ட் வெஸ்டன் ஒரு ஃபயர் பிளேஸில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குது, அதில் புக்ஸு பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அவருக்கு நேராக மிஸ்டர் ரோஜர் செட்வின் வந்து உட்காந்துருக்காரு, அதாவது அவரோட அசிஸ்டண்ட் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா தின்னான்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு, ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கார். எப்போவுமே அவருக்கு வந்து ஒரு கவனக்குறைவு இருக்கும், யார் பேசினாலும் ரொம்ப கீனாக கவனிக்க மாட்டார். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு யங் பர்சன். அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு பேப்பரை வந்து அடுத்த பேப்பரில் காப்பி பண்ணி அப்படி எழுதிட்டு இருக்காரு. அப்படி எழுதும் போதே அவரோட லிப்ஸ் வந்து அசைது, அதாவது சொல்லி சொல்லி எழுதுகிற மாதிரி எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் லார்ட் வெஸ்டன் ரோஜர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வந்து இது நமக்கு கடமை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் வந்து உன்னோட வெற்றி, உன்னோட தனிப்பட்ட வெற்றின்று இருக்கணும், அதாவது கடமைக்காக மட்டும் எதுவுமே செய்யக்கூடாது, நீ எப்போவுமே செக்ரட்டரியாக இருக்கக்கூடாது, உன்னோட ஒர்க்கில் வந்து ஒரு டிலிஜென்ஸ்னா விடாமுயற்சி இருக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ முன்னேற முடியும். என்ன எடுத்துக்கோ, நான் இப்போ இவ்வளோ பெரிய ஜட்ஜாக இருக்கேன்னா எல்லாமே என்னோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம், நான் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை நம்பி இருக்கலை, நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க் மூலமாக நான் வந்து முன்னேறி இருக்கிறேன். இப்போ நான் இந்த இங்கிலாண்ட்லே த மோஸ்ட் இம்பார்ஷியல் ஜட்ஜ், அதாவது நடுநிலையான ஜட்ஜ், யாருக்கும் பார்ஷியல் பார்க்க மாட்டாங்க, அந்த ஒரு ஜட்ஜாக வந்து நான் முன்னேறி இருக்கிறேன்.
அது மட்டும் இல்லை, சார்லஸ் த செகண்ட், அதாவது சார்லஸ்னா யாருன்னா கிங், அந்த கிங்குக்கே ஒரு ஃபேவர்டான சர்வெண்ட்டாக இருக்கிறேன், அதாவது ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஜட்ஜாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ வந்து என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும், நீ இந்த மாதிரி அதை விட்டுட்டு எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் தாங்க அந்த மாதிரிலாம் கேட்டால் வந்து அது சரி கிடையாது அப்படிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே ரோஜரை வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து அவரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, பார்த்தா ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ண மாதிரி இல்லை, அதாவது இவர் சொல்கிறத ஒழுங்காக கவனித்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்து அவர் எப்போவுமே ஆப்சன்ட் மைண்டடாக தானே இருப்பார். அப்போ வந்து இவர் செக் பண்ணுறதுக்காக கேட்குறாரு, மிஸ்டர் செட்வன், நான் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்குறாரு. உடனே ரோஜர் என்ன சொல்கிறான்னா, நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வெஸ்டர்ன், அதாவது ஜட்ஜு கேட்குறாரு, அப்போ நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே ரோஜர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது மிஸ்டர் ரோஜர் வந்து ஃபுல்லாக லிசன் பண்ணலை, பாதி கதையை மட்டும் கேட்டுட்டு பதில் சொல்கிறாரு. உடனே ஜட்ஜு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஹாஃப் டே லீவ் கேட்டல்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், இதே போல் தான் லாஸ்ட் மந்த்தும் நீ இந்த மாதிரி லீவ் எடுத்த, எதுக்காக உனக்கு வந்து வேலையில் கவனம் இல்லாமல் இந்த மாதிரி லீவ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்குறாங்க. உடனே அசிஸ்டன்ட் ரோஜர் வந்து என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு மதியம் வந்து ரொம்ப வேலை இருக்காது, உங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் வந்து நான் பர்சனலாக நினச்சிருந்தேன், நான் வந்து கிளர்க் ஆஃப் த அவார்ட்ஸ் கமிட்டி, அதாவது எழுத்தர், கிளர்க்னா யாருன்னா எழுத்தர், அவார்டு கமிட்டியோட எழுத்தரை பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை கேட்கணுன்னு தான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜட்ஜ் வெஸ்டர்ன் கேட்குறாரு, ஓ அப்படியா, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஜர் சொல்கிறான், ஆமாம், அந்த டாக்குமெண்ட் இல்லாதது எனக்கு கொஞ்சம் தடையாகவே இருக்குது வேலை செய்கிறதுக்கு, அந்த டாக்குமெண்ட் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் சொல்கிறான். உடனே வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மிஸ்டர் கிளேயை போய் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த ஜட்ஜு. நீ வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக யங் மேன் மாதிரி பிஹேவ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், உனக்கு வந்து டிலிஜென்ஸ், அதாவது விடாமுயற்சி, கரேஜ் அண்ட் அட்டென்ஷன், அதாவது கவனிப்பு வந்து மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து சொல்கிறாங்க. லேக் ஆஃப் மைண்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி ஜட்ஜ் லார்ட் வெஸ்டர்ன் வந்து பேசிட்டே அவரோட பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறாரு. அப்போ வந்து ஒரு பேப்பரை எடுக்கிறாரு, ஒரு க்ரஷ்ட் ஆகி ஒரு பேப்பர் வருது. அந்த பேப்பரில் ஒரு ஸ்கிரிபிள் பண்ணியிருக்கு. என்ன எழுதி வச்சிருக்குன்னா, ரிமெம்பர் சீசர்னு எழுதியிருக்குது. அந்த பேப்பரை ஜட்ஜ் எடுத்து அப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் திருப்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு நியூ ஐடியா அவருக்கு வந்து தோணுது, ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம்னா, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர்கிட்ட ரொம்ப ஷாக்காக கேட்குறாரு. அப்போ ரோஜர் சொல்கிறான், 15th மை லார்ட், அதாவது 15th சொல்கிறான். 15th ஆஃப் மார்ச்சா, அப்போ அந்த ஐட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு அந்த ஜட்ஜு. இன்னைக்கு வந்து ஜூலியஸ் சீசர் இறந்த நாள், அதை தான் வந்து நம்ம ஐட்ஸ் ஆஃப் மார்ச்னு சொல்லுவோம், ரிமெம்பர் சீசர்னு எழுதியிருக்கு. அப்போ சீசரை வந்து கொன்னாங்கல்ல, அதே போல் என்னையும் கொல்ல போகிறாங்களா, நான் வந்து நேர்மையாக இருக்கேன், அதனால் வந்து என்ன பழி வாங்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, நேர்மையாக இருக்கிறதுனாலே இந்த மாதிரி வெறுப்புகள் எல்லாமே என்ன பின்தொடருது போல் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வெஸ்டர்ன் ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ரோஜர் கேட்குறான், என்ன லார்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் கேட்குறான். உடனே வெஸ்டர்ன் வந்து சொல்கிறாங்க, இது வந்து என்னோட டெத் வாரண்ட்னா அதாவது ஒரு எச்சரிக்கை, அவனோட இறப்புக்கான ஒரு ஆணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக என்ன கேஸ் டீல் பண்ணேன், அந்த கேஸுக்கு வந்து எனக்கு லஞ்சம் கொடுத்தாங்க, நான் வந்து அதை வாங்க மறுத்துட்டேன், அந்த கொள்ளையர்களாக தான் இருக்கும், அவங்க தான் இந்த வெறுப்பில் வந்து என்னை கொல்லணும்னு நினச்சி திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் வந்து சொல்கிறாங்க. உடனே ரோஜர் கேட்குறான், இந்த பேப்பர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, என்னோட பாக்கெட்டில் இருந்து தான், நேற்று வந்து ஒரு முத்தை வந்து என்னோட கோட்லேருந்து வெளியே வரும்போது என் மேலே வந்து இடித்தான், அவனாக தான் இருக்கணும், அவன் பார்க்குறப்பவே தெரிஞ்சு, அவன் கண்ணை பார்க்குறப்ப அவன் வந்து ஒரு கிரிமினல்னு சொல்லிட்டு. ரோஜர் கிட்ட வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ போ, கீழே டவுன் ஸ்டேருக்கு போ, கீழே போய் எல்லா கதவுகளையும் பூட்டு, நல்ல செயின் வச்சு ஆல் த டோர்ஸ், அதாவது செயின் ஆல் த டோர்ஸ், எல்லா கதவையும் வந்து சங்கிலி போட்டு பூட்டிடு, என்னோட ஒய்ஃபை கொஞ்சம் என்கிட்ட வர சொல்லு, யாராவது தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா யாரையும் உள்ளே விடாதீங்க, ஒர்க்மேன் யாராவது வீட்டில் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. உடனே ரோஜர் சொல்கிறாங்க, ஆமாம், ஜோயல் கார்டனர் மட்டும் இருக்கிறாரு, அந்த கார்டனர் வந்து கீழே உள்ள விண்டோஸ் ஜன்னலெல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு, கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து சொல்கிறாரு. உடனே வெஸ்டர்ன் வந்து சொல்கிறாரு, அவனை வந்து இப்போவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க, வெளியே அனுப்பிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, விண்டோ அதாவது ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதாவது அவரோட அசிஸ்டன்ட் ரோஜரை வந்து அனுப்பிடுறாரு கீழே. இப்போ வந்து வெஸ்டர்ன் வந்து கபோர்டில் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி அவருக்கு வந்து கேட்குது. உடனே அவர் வந்து ட்ராயர்லேருந்து ஒரு பிஸ்டல், ஒரு கன்னை எடுத்துடுறாரு. கன் எடுத்துட்டு, யார் அது, உங்களோட வெப்பனை வந்து கீழே போட்டுருங்க, இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கபோர்டு பக்கத்தில் போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. டக்குன்னு திறக்கிறாரு. உள்ளே பார்த்தா யாருமே இல்லை.
அதுக்கப்புறமா அந்த பிஸ்டலை வந்து எடுத்த இடத்துலயே அந்த ட்ராயர்லேயே வச்சிடுறாரு. அப்போ பார்த்து அவரோட ஒய்ஃப் லேடி வெஸ்டன் வந்து வராங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப சாமிங்காக அழகாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸலண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து இப்படி நீட்டாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்காங்க. அதாவது ரொம்ப எளிமையாக இருக்காங்க. லேடி வெஸ்டன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜோயல் அதாவது கார்டனர் வந்து நான் விண்டோவெல்லாம் நல்லா துடைக்க சொன்னேன். அவன் என்னென்னா போகிற வழியிலே அந்த பாலியை பெயில் ஆஃப் வாட்டர் அதாவது பக்கெட்ல தண்ணியை அப்படியே வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது ஜட்ஜு கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே வெஸ்டன் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருக்கேன் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. உடனே லேடி வெஸ்டன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நீங்கள் வந்து அந்த கேம் அதாவது ஒரு கேமில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேஞ்சரில் தான் இருக்கீங்க அந்த மாதிரி கேமை பற்றி பேசுகிறாங்க. உடனே வெஸ்டன் வந்து அவர் வந்து அந்த பேப்பரை வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து எடுத்து காட்டுறாரு. நீ வந்து இதை பாரு, இதை பார்த்துட்டு நீ நக்கல் பண்ண, நீ வந்து சரி இந்த பேப்பரை பாரு எவ்வளோ டேஞ்சர்னு தெரியும்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் லேடி வெஸ்டன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இது வந்து ரொம்ப ட்ரெட்ஃபுல்லான ஒரு ஸ்க்ராலாக தான் இருக்குது, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. உடனே வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்க ஆமாம் இது வந்து ஒரு வெனாமஸ் ஸ்கிரிப்ளிங், வெனாமஸ்னா ஒரு நஞ்சு மாதிரி அதாவது விஷத்தை கக்குற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு இல்லிட்ரேட் அதாவது ஒரு படிக்காதவங்க தான் ஒரு ஸ்கிரிபிள் பண்ணி வச்ச மாதிரி எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க. உடனே லேடி வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிமெம்பர் சீசர் அது என்ன, இது என்ன ரிடல், இது என்ன புதிர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வெஸ்டர்ன் சொல்கிறாங்க இது வந்து டெத் வாரண்ட், அதாவது ஒரு எச்சரிக்கை எனக்கு, உனக்கு இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜட்ஜு. உடனே ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வாட் டே ஆஃப் த மந்த்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இது என்ன மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே லேடி வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு வந்து இது வந்து 12th அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது 15th of March அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே லேடி வெஸ்டர்ன் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ இன்னைக்கு உங்களோட சிஸ்டருக்கு பர்த்டே இல்லை, நான் வந்து கிஃப்ட்டு கூட அனுப்ப மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு கிஃப்ட் அனுப்புகிறதா முக்கியம், இன்னைக்கு வந்து 15th of March அதாவது சீசரை கொல்லப்பட்ட நாள் இன்னைக்கு தான், அவன் வந்து ஒரு நல்ல மனுஷன், அவனை கொன்னுட்டாங்க, அந்த நாள் வந்து இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ஜட்ஜு. உடனே ஒய்ஃப் லேடி வெஸ்டர்ன் வந்து கேட்குறாங்க அப்போ வந்து உங்களையும் கொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வெஸ்டர்ன் சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து எப்போவுமே ஒரு நல்ல பர்சனாக இருப்பேன், அதாவது என்னோட வேலையில் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், எப்போவுமே நான் வந்து சட்டத்தை வந்து மீறினது கிடையாது, அதனால் என்னை வந்து கொல்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து நான் அவங்க நினச்ச மாதிரி நடக்காது, நான் வந்து இன்றைக்கி அவங்க முடிவு பண்ண நாளில் வந்து நான் சாகக்கூடாது, நான் வந்து ரோஜரை எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன், ஈவன் விண்டோவையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன், யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட வந்து ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க. உடனே ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ மிஸ்டர் ஹேமன் அந்த பாய் தானே எனக்கு கிராசரிலாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு வந்து அந்த லிட்டில் பெப்பர், அந்த பெப்பர் தான் உனக்கு முக்கியமாக உன்னோட ஹஸ்பண்ட் லைஃப்பை விட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே லேடி வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பெப்பர் மட்டும் இல்லை, ஃப்ளார் அதாவது மாவுலாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க எனக்கு வந்து ப்ரெட் வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடாது, கிரேவி தின்னாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவீங்க, அதான் உங்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒய்ஃப் கேட்குறாங்க இந்த பேப்பர் வந்து உங்களுக்காக தான் அவங்க வந்து மீன் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வெஸ்டர்ன் வந்து சொல்கிறாங்க இந்த பேப்பர் வந்து என்னோட பாக்கெட்டில் இருந்துச்சு, நான் வந்து என் பாக்கெட்டில் வந்து கை விடுறப்ப இந்த பேப்பர் வந்து கிடச்சிது, நேற்று வந்து ஒருத்தையும் கோர்ட்லேருந்து வெளியே வர்றப்ப என் மேலே வந்து மோதுனா, அவன் தான் கண்டிப்பாக வச்சுருப்பான், அவன் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு அவன் வந்து ரொம்ப கெட்டவன்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக அவன் தான் இந்த பேப்பரை வந்து என் பாக்கெட்டில் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோஜர் வந்து வாரான். அப்போ வந்து வெஸ்டர்ன் வந்து ரோஜர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கேட்குறாரு எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணிட்டியா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டியா, எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரோஜர் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொன்ன எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் கிச்சன் டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வெஸ்டர்ன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே வந்து குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால என்ன டோரை க்ளோஸ் பண்ண விடலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வெஸ்டர்ன் ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க அவள் வந்து என்னோட வார்த்தையை மீறுறாளா, என்னோட ஆர்டரை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஜர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குக் எப்போவுமே ஒரு கம்பிக்கு பின்னாடி பாருக்கு பின்னாடி இருந்தது இல்லையா, அதனால டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே அவங்களால இருக்க முடியாதான், யாராவது வீட்டுக்கு வந்தாலும் அவங்க தைரியமாக ஃபேஸ்
டேஸ்ட் பண்ணிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து சொல்கிறான். இதை கேட்ட வந்து வெஸ்டர்னுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவளை வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லு, இந்த வீட்டை விட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே லேடி வெஸ்டர்ன் ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யார் அப்புறம் உங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு தருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற டோரு விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. கிராசரிஸை வந்து கொண்டு வந்தால் கூட நம்ம அந்த அப்பர் விண்டோ வழியாகவே கையை வச்சு வாங்கிக்கலாம், அதாவது உள்ளே இழுத்து எடுத்துக்கலாம். கிராசரிஸை கதவை கூட திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜட்ஜு திரும்பியும் அந்த ஃபயர் பிளேஸ்க்கே போயிடுறாங்க. போய் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, ரோஜர் நீ ஏன் உன் ஒர்க்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஜர் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கும்போது நான் எப்படி என்னோட வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஜட்ஜு என்ன சொல்கிறாங்கன்னா, நான்சென்ஸ், எனக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஜர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணா போய் அத்தாரிட்டிஸ், அதாவது அதிகாரிகளெல்லாம் பார்த்து நம்ம வந்து இந்த மர்டர் நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாதுகாப்பு ஏதாவது கொடுக்க சொல்லலாமா அந்த மாதிரி கேட்குறான். உடனே வெஸ்டர்ன் வந்து சொல்கிறாங்க, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், என்னோட வாழ்க்கை முழுக்க நான் வந்து கார்டியனை வச்சுட்டு இருக்க முடியாது, அதாவது ஒரு பாதுகாவலரை வச்சுட்டே அலைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்து உன் ஒர்க்கை பாரு அப்படின்னு ரோஜர்கிட்ட சொல்லிக்கிட்டே அங்கே வந்து ஒரு பார்சலை பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஒரு சேரில் வந்து அந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பார்சலை பார்த்த உடனே ஜட்ஜு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க, இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஜர் சொல்கிறான், அது வந்து ஒருத்தன் இன்னைக்கு காலையில் தான் வந்து தந்துட்டு போனாங்க, இந்த பார்சல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு சொல்லி தந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வெஸ்டர்ன், யூ ஃபூல், யார் இந்த பார்சலை கொண்டு வந்தா, பார்சலை கொண்டு வந்தவே பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸ்மாலாக இருந்தானா, டார்க்காக இருந்தானா, கருப்பாக இருந்தானான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோஜர் சொல்கிறாங்க, ஆமாம், ஸ்மாலிஷாக தான் இருந்தான், டார்க்காக தான் இருந்தான். அவன் வந்து ஒரு ஹேட் போட்டிருந்தான், ஒரு தொப்பி போட்டிருந்தான், அது வந்து அவனோட முகத்தையே கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவனோட சின், அதாவது நாடியில் வந்து ஒரு மச்சமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜட்ஜு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன மச்சமா, ரைட் சைட் ஜாலியாக மச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம வந்து இந்த பார்சலை எப்படியாவது தூர போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன ஜட்ஜு, நீங்கள் வந்து இதில் பாம் ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா அந்த மாதிரி அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாரு. உடனே வெஸ்டர்ன், ஆமாம், நம்ம வந்து இதை வந்து விண்டோ வழியாக த்ரோ பண்ணிடலாம் கார்டனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அசிஸ்டன்ட், வேண்டாம், த்ரோ பண்ண வேண்டாம், நீங்கள் த்ரோ பண்ணால் அது வந்து வெடிச்சிரும் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான். உடனே வெஸ்டர்ன், அதாவது ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ த்ரோ பண்ணாட்டினாலும் அது வந்து வெடிச்சிரும், இது வந்து எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோஜர் 9 o'clock வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ 3 மணி நேரம் ஆகிட்டு நம்ம வந்து இதை த்ரோ பண்ணிடலாம், விண்டோவை தரேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க. உடனே ரோஜர் சொல்கிறாங்க, வேண்டாம், நீங்கள் எரிய வேண்டாம், நீங்கள் வந்து என்கிட்ட தந்துருங்க, என் லைஃப் வந்து ஒன்றுமே இல்லை, ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கிரேட் வேல்யூ டு இங்கிலாந்து, அதாவது நீங்கள் ஒரு சிறந்த மனுஷன், நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த அசிஸ்டன்ட். உடனே வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம், நீ வந்து ஒரு யங் பர்சன், உனக்கு வந்து இனிமே தான் வாழ்க்கையே இருக்குது, அதனால நீ வந்து கண்டிப்பாக வாழணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஐடியா வருது ஜட்ஜுக்கு. இப்போ வந்து அந்த பெயில் ஆஃப் வாட்டர் எங்கே இருக்குது, அந்த கார்டனர் வீடை வந்து, அதாவது விண்டோவை க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருந்த தண்ணி, வாளி தண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோஜர் ஓடி போய் அந்த பெயில் ஆஃப் வாட்டர், அந்த வாளி தண்ணியை வந்து கொண்டு வரான். உடனே வெஸ்டர்ன் வந்து ரோஜர் கிட்ட, நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை அதில் வந்து டிப் பண்ணுறாங்க, அதாவது உள்ளே வந்து அந்த தண்ணிக்குள்ளே அந்த பார்சலை வந்து முக்குறாங்க. அதாவது அந்த பார்சலை வந்து ஈரம் பண்ணிட்டேன்னா அது வந்து பாமாக இருந்தால் வெடிக்காதில்ல, அதனால வந்து இப்படி பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த இருக்கிற தண்ணி வந்து பத்தலை, அதனால ரோஜர் கிட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோஜர், நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்குள்ளே வெஸ்டர்ன் வந்து, அந்த ஃப்ளவர்ஸை பாரு, அந்த ஃப்ளவர் வாஸில் தண்ணி இருக்குல்ல, அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதில் வந்து டேஃபோடில்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து தூர போட்டுட்டு அதில் உள்ள தண்ணி அந்த வாளிக்குள்ளே ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அந்த பார்சலை நல்லா உள்ளது வெட்ட ஆக்கிட்டு கையை எடுக்கிறாங்க. உடனே அந்த பார்சல் வந்து அப்படி ஃப்ளோட் ஆகுது, மிதக்குது, கையை எடுத்த உடனே மிதக்குது, அதனால ஏதாவது வெயிட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே வெஸ்டர்ன், நீ போய் கொஞ்சம் புக்ஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோஜர் வந்து சொல்கிறான், புக்ஸா, அது வந்து தண்ணியில் பட்டால் வெட்டாயிருமே, ஈரமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த கபோர்டில் இருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 6 புக்ஸை மட்டும் கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த புக் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா பைண்டிங்லாம் போட்டு நீட்டாக இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே அந்த வாளிக்குள்ளே, அதாவது அந்த பார்சல்
மேலே வந்து வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்த பேக்கேஜ் கொஞ்சம் மேலே தான் வருது. அதனால் அப்படி கையை வச்சு பிடிச்சிட்டே இருக்காரு வெஸ்டர்ன். இப்போ வந்து நல்லா ட்ரௌன் ஆகிட்டு நல்லா நனைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த டைம் பார்த்து லேடி வெஸ்டர்ன் வந்து ரூமுக்குள்ளே வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா ஒரு ட்ரேயில் கிளாஸ் ஆஃப் ஒயினும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸும் கொண்டு வராங்க. இவங்க பண்ணுற இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு ரிச்சர்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஹஸ்பண்டை வந்து அவங்க வந்து எப்போவுமே ரிச்சர்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேக்கேஜ் வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்திருக்கு. நான் கூட சொன்னேன்ல, நேற்று வந்து கோர்ட்லேருந்து வெளியே வர்றப்போ ஒருத்தன் என் மேலே மோதுனா, அவன் தான் என் பேக்கெட்டில் கூட அந்த பேப்பரை வச்சான்னு சொன்னேன்ல, அவன் தான் இந்த பார்சலையும் கொண்டு வந்திருப்பான். அவன் நினச்சிருப்பான் நான் இந்த பார்சலை எப்படியும் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். ஆனால் நான் இன்னும் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு. உடனே லேடி வெஸ்டர்ன் வந்து ஏதோ சொல்ல வராங்க. நீங்கள் வந்து ஒரு அழகான இதை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களே அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஆனால் வந்து அதுக்குள்ளே ஜட்ஜு வந்து அவங்களோட பேச விடாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இப்போ என்ன ஒரு அழகான உன்னோட கார்பெட் வந்து வேஸ்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறியா? உன்னோட ஹஸ்பண்டோட லைஃப்பை விட அந்த கார்பெட் தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே ஒய்ஃப் லேடி வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு கார்பெட்லாம் முக்கியம் கிடையாது. எவ்வளோ ஒரு குட் ப்ராடக்ட் ஏசியாவில் உள்ள ஒரு குட் ப்ராடக்ட்டை தந்தாலும் உங்களுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஈலக்ட்ரிக்கிட்ட யாராவது மறைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஜன்னல் வழியாக ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதாவது ஜட்ஜு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ஈலக்ஸ் ட்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த ட்ரீயில் வந்து நிறைய லீஃப் இருக்கும், அதுக்குள்ளே மறைஞ்சிருந்தனா யாருமே வெளியே தெரியாது மறைஞ்சிருக்குது. ஸோ அந்த ட்ரீக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த விண்டோ இருக்குது. ஸோ இந்த விண்டோ வழியாக கூட ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. உடனே ரோஜரை கூப்பிட்றாரு இந்த ஜட்ஜு. கார்டனர் வந்து போயிட்டாரா இங்கே தான் இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜட்ஜை வந்து அந்த ஈலக்ஸ் ட்ரீக்கு கீழே வந்து உட்கார சொல்லு, அங்கே விட்டு எங்கேயும் போக சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க இந்த ஜட்ஜு. ரோஜர் வந்து கார்டனர்கிட்ட பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. உடனே லேடி வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிச்சர்ட் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஜர் திரும்ப என்டர் ஆகுறாரு. அப்போ வந்து ஜட்ஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, அதாவது ஈலக்ஸ் ட்ரீக்கு கீழே அந்த கார்டனர் உட்காந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோஜர் சொல்கிறான், ஆமாம் ஜட்ஜ் நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன உங்களை ஷூட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஜட்ஜ் சொல்கிறாரு, ஆமாம் அவங்களாம் கிரிமினல் மைண்டாக தானே யோசிப்பாங்க, ஏன்னா வந்து அவங்க கிரிமினல்ஸ் தானே. ஆமாம் நீ கார்டனர்கிட்ட சொல்லிட்டியா, நீ வந்து பேசுகிறப்ப கதவை எதுவும் திறந்து பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து விண்டோ வழியாக தான் பேசினேன்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து சொல்கிறாரு. வெஸ்டர்ன் உடனே கையில் ஒரு பிஸ்டல் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த விண்டோ சைடு போகிறாரு. அதாவது அந்த ட்ரீ கடியில் யார் ஒளிஞ்சிருக்கான்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கிட்டு போகிறாரு. அவரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிச்சர்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ளே அங்கே கதவு தட்டுற சத்தம் வந்து கேட்குது. அவங்க வீட்டில் உள்ள கீழே உள்ள ஃப்ரண்ட் டோர் கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. ரோஜர் யாருன்னு பார்க்கறதுக்காக விண்டோ வழியே பார்க்கலான்னு போகிறாரு. அப்போ லார்டு வெஸ்டர்ன் அதாவது ஜட்ஜு சொல்கிறாரு, விண்டோவை ஓப்பன் பண்ணிடாத, நீ வந்து விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு தலையை வெளியே விட்டு பார்த்தனா அவங்க வந்து யோசிக்க கூட மாட்டாங்க, டக்குன்னு ஷூட் பண்ணிடுவாங்க, அதனால அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லேடி வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அது வந்து இன்னசென்ட் விசிட்டராக கூட இருக்கலாம்ல, அதாவது யாராவது நார்மல் பர்சனாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஜர் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த விண்டோ பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அது மேலே ஏறி நின்று பார்க்குறான். அதாவது தலையை வெளியே விட்டு பார்க்காம சேர் மேலே ஏறி நின்னாவது தெரியுதான்னு பார்க்குறான். ஆனால் வந்து பார்க்க முடியல ஒழுங்கா. வெஸ்டர்னோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபுட் ஸ்டூலை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஸ்டூலை வந்து அந்த சேருக்கு மேலே வச்சு அதுக்கப்புறமா ஏற சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் கூட கொஞ்சம் ஹைட் கிடைக்கும்ல, நல்லா கிளியராக தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து லேடி வெஸ்டர்ன் வந்து கேட்குறாங்க, யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஜர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் இஸ் வெல் மை லார்டு, அதாவது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, இது வந்து சீசர் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் அவனை உள்ளே விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து கேட்குறான். உடனே வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்லி யாருன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாரு. ரோஜர் வந்து என்ன சொல்கிறான்னா, சீசர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டியூஸ்டே வந்து ஹாம்ப்டனில் மீட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் கூட சீசர் கூட வந்து ரோஸ் ட்ரீயை பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு வந்து என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் ரோஜர். இப்போ தான் லார்ட் வெஸ்டர்னுக்கு வந்து எல்லாமே புரிய வருது. இப்போ தான் அவருக்கு வந்து ஞாபகம்
ஞாபகம் வருது. ஐயோ ரிமெம்பர் சீசர் அப்படிங்கிறது நான் தான் ஒரு நோட்டுக்கு வந்து எழுதி வச்சேன், அதாவது ஞாபகத்துக்காக எழுதி வச்சேன், அதை வந்து நானே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு. சீசர் என்னை பார்க்க வரேன்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு நோட் எழுதி வச்சேன், அதாவது சீசர் வாரான்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி தான் நானே எழுதிக்கிட்டேன், என்னோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லேடி வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கையாக பார்த்து ஒரு இல்லிட்ரேட் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதாவது ஒரு படிக்காத ஆள் எழுதின மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க, போய் மிஸ்டர் சீசரை மீட் பண்ணுங்கள், பிஸ்டல் அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லேடி வெஸ்டர்ன் வந்து கேட்குறாங்க, எப்படி சீசர் அப்படிங்கிற ஒரு நேமே நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வந்து இது பிஸி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற டைமில் வெஸ்டர்ன் வந்து கேட்குறாரு, அப்போ அந்த பார்சலில் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. உடனே லேடி வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து உங்களோட நியூ வெல்வெட் கிளாக் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணீங்கல்ல அதுதான். வெல்வெட் கிளாக்னா என்னென்னா வெல்வெட் அங்கின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதை வந்து நீங்கள் சொல்லக்கூட விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ளே வந்து ஸ்டாப் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சப்ளிமெண்ட்ரி? If you understand, like my channel and subscribe my channel. Thank you.